நன்றி நன்றி. கால வேலை தரக்கூடிய நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்கு நன்றி எடுக்கிறோம். இது நாங்கள் அல்ல, நீர் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானம் நிறைவேறும்படியாக நீர் கட்டளையிட்டீர். கட்டளைகள் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில், இந்த நேரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர். உன் தீர்மானத்தின்படி ஆகக்கடவுள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த காரியங்களை நாம் நினைவு கொள்வோம். தேவன் நம்மை அறிவித்தபடினால் தேவன் நம்மை கூப்பிட்ட இந்த செய்தி இது நான் நாம் பார்க்க போகிற செய்தி நீதிமொழிகள் 6:12. பெரியாரின் மனுஷராகிய ஒரு துன்மார்க்கன் அகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்தில் தீயால் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சாகமின்றி சடுதியில் நாசம் அடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஏன் இதை நாம் தியானிக்கிறோம் என்றால், கர்த்தர் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை செய்கிறவர்கள் என்ன ஆகும் என்பது 6வது ஒன்று. மகனே, நீ உன் சிநேகனுக்காக இணைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வழிகளை நாமே கெடுத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய வார்த்தையினால் நாம் பிறரிடத்தில் பேசும்போது, நம் சிறிடத்தில் பேசும்போது நல்லதை பேச வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு இந்த போதனை. ஏனால் நாம் தீயமான வார்த்தைகளை நாம் பேசும்போது அது தீயதாக தான் விளையும். அதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள், இந்த காலத்தில் நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய் என்று. என்றால் நாம் நன்மையின் கனிகளை விதைக்கும் போது நன்மையின் கனிகளை தான் அறுவடை செய்வோம். தீமையின் கனிகளை விதைக்கும் போது தீமையை தான் அறுவடை செய்வோம். ஏனென்றால் வார்த்தை என்பது நம் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நன்மையின் வார்த்தைகளாக இருக்கப்பட வேண்டும். அண்ணா தம்பி என்று நாம் அன்போடு பேசும்போது அன்பாகத்தான் அது இருக்கும். அவனும் நம்ம இடத்தில் அன்பாக தான் பேசுவான். அவனை நாம் தரமாறாக பேசும்போது அது தாறுமாறாக தான். என்றால் இப்பொழுது பாடல்களை பாடி கற்றுக் கொடுத்தார்கள், தாறுமாறு என்று. என்றால் தேவனுக்கு பிடிக்காத காரியம் தாறுமாறான ஒரு காரியம். அதை தேவன் விரும்பவில்லை, விரும்பாத காரியமும் அது. அதை நாம் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் இன்று நாம் இங்க பார்க்கக்கூடிய ஒரு கருத்து. 6வது வசனத்தில் 1ஆம் வசனமும் 20வது வசனமும் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த வசனத்திலே அடுத்தது 24வது வசனத்தை படிக்கும். அதிலே 6:24. அந்த வார்த்தை நாம் அடக்கி பேசும்போது நம்ம எது காக்குமா? அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழுகை இச்சையாதே, அவள் தன் கண்ணிமைகளில் நாள் உன்னை பிடிக்க விடாதே. என்ன சொல்றதையா? எவ்வளவு அழகாக இந்த வசனம் விளக்குவது. அவர்கள் கைக்கு நாம் சிக்காமல் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஏனால் அவளுடைய கண்ணிக்குள் நாம் அகப்பட்டுக் கொண்டால் நாம் என்ன ஆகுவோம்? சிக்குண்டு போவோம் என்று நாம் பாடல்கள் நமக்கு வந்தது பாரு. நாம் இதை எதிர்பார்க்காத பாடல். ஏனால் இந்த செய்தியும் நமக்கு வந்தது. பிள்ளைகளுக்கு பாடம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். என்ன இது உண்மையும் உறுதியும். இது நம்மளால் அருளப்பட்டதல்ல, தேவனால் அருளப்பட்ட செய்திகள், தேவன் கொடுக்கப்பட்ட செய்திகள். என்றால் இது ஒரே மாதிரியாக வருகிறது. பார்த்தியா? இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பது. நாம் இதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதே ஏசாயா 40:1. என் ஜனத்தை ஆற்றுங்கள், கேட்டுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதில் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களிலும் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று எங்கள் தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். எவ்வளவு அழகாக நாம் என்றால் நாம் யாருக்கு சேவை செய்ய வேண்டும்,
கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும், நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய நடுவில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்றால் முன் வசனத்தில் நாம் என்ன பார்த்தோம்? நம்மை சிக்கொண்டு கொள்ளாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். இப்பொழுது தேவனை மையப்படுத்துங்கள், தேவனுக்கு ஆயத்தப்படுத்துங்கள், தேவனோடு இருங்கள் என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்மை அழைத்துக் கொள்கிறார், நம்மை சேர்த்துக் கொள்கிறார், நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். இது நம்முடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை என்பது அதே அடுத்து 41 எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கேட்டுக்க. ஜனங்கள் தங்கள் பெறனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி பட்டயத்துக்கு தூசியும் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி என்ன பாட்டு கட்ட கொடுத்தாரு பத்தியா? நம்ம என்ன பண்ணாரு? சிதறடித்தார். தேவன் ஜனங்களை தாறுமாறாக்கி சிதறடித்தார். காரியம் பத்தியா எவ்வளவு அழகாக வாய்க்கப்படுகிறார் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால், நாம் சுயமாக சிந்தித்தால், நாம் சுயமாக யோசித்தால், நாம் சுய புத்தியோடு வாழ்ந்தால், நாம் சுயநிலக்காரராக இருப்போமானால் இப்படிதான் தேவன் நம்மை செய்வார், சிதறடிக்கப்படுவார். அப்படி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் வாழ்வது நாம் அல்ல, நம்முள் நம் ஆண்டவர் வாழ்கிறார் என்று. என்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் ஆதியிலே ஆண்டவன் வானத்தையும் பூமியும் படைத்து இந்த பூமியை வெறுமையாக விடவில்லை. இந்த பூமியிலே வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தையும் சகல ஜீவராசிகளையும் சகல மிருகங்களையும் படைத்தார். ஆண்டவர் படைத்து இதெல்லாம் வெறுமையாக இருக்கக்கூடாது, இது ஆளுகை இல்லாமல் இருக்கக்கூடாது, இதற்கெல்லாம் ஆளும் தன்மை ஒரு மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று தாங்களே தீர்மானித்தார். தீர்மானித்து மண்ணை எடுத்து பிசைந்து மண்ணால் நம்மை உருவாக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் மண்ணை பிசைந்து அந்த மண்ணுக்கு தன்னுடைய ஆவியை தன்னுடைய நாசியிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆவியாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், தேவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்படின்னா நாம் யாரை நாட வேண்டும்? யாரை தேட வேண்டும்? தேவனைத்தான் தேட வேண்டும். தேவனுக்கு தான் நாம் நாட வேண்டும், அவருக்கு தான் நாம் கேட்க வேண்டும். எந்த குறைபாடுகள் இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த பாடுகள் இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும் நாம் அதை சுயமாக வைப்பால் இப்படி பண்ண நாம் ஜெயிச்சிருங்களா, அப்படி பண்ண நாம் ஜெயிச்சிருவோம் நினைக்கிறதெல்லாம் சர்வசக்திமாகவே அது பூர்ணமாகப்பட்டாங்க அல்ல, அது பூர்வீகமானதும் அல்ல. நாம் முதல் நமக்கு ஒரு பாடுகள் ஒரு கஷ்டங்கள் வரும் என்றால் நாம் முழங்கால் படியிட வேண்டும். முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக, ஆண்டவனே என்னை படைத்தீர், சித்தம் என்ன, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை ஆளுகை செய்யும், எனக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் புகட்டும் என்று தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நாம் தேவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது நம்மை உண்டாக்கின தேவன் அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால், நான் ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு குழந்தையை ஒரு தாய் பிறக்கும் போது அதை யோசிப்பால், நம்ம பிள்ளையை இப்படி வளர்க்க வேண்டும், இப்படி படிக்க வைக்கணும், இப்படி ஒரு வேலைக்கு அனுப்பணும், நம்ம நாமே கைத்தறியை சம்பாதிக்கணும், நம் சுகமாக வாழணும் என்றுதான் ஒரு தாய் ஒரு தகப்பன் சந்தோஷப்படுவார்கள். அதை காட்டிலும் நம் தேவன் அதிகமாக நம்மேல் பிரிய வைத்திருக்கிறார் என்றால் நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பது அவர் கருத்தில் இருக்கிறது, அவர் தீர்மானத்தில் இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல் தேவனத்தில் நாம் மன்றாட வேண்டும், முழங்கால் பணிய வேண்டும், கேட்க வேண்டும். ஐயா, எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், இன்று நான் என்ன புசிக்க வேண்டும், என்ன ஆகாரம் எனக்கு தந்திருக்கிறீர் என்று நாம் தேவனத்தில் கேட்கும் போது வேதம் சொல்வது, நீ நாளை புசிக்க வேண்டியது என்னவென்று நீர் தீர்மானிக்காதே, நீ கவலைப்படாதே, வேதனைப்படாதே, அதை நான் உனக்கு தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைப்படி வசனத்தின்படி நாம் ஒன்றுக்கும் தீர்மானிப்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்றால் நம்மை தீர்மானிக்கிறதும் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறதும் கர்த்தர் தாமே. என்றால் அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்வார்கள், சகலத்துக்கும் படைத்து சகலத்தையும் படியெடுக்க பரமாத்மா ஒருவர் இருக்கிறார், நீ கவலைப்படாத. அதை மொத்தமாக சொல்வார்கள் பெரியவர்கள், நீ கவலைப்பட வேணாப்பா, தைரியமா இருப்பா, இன்னைக்கு எப்படியோ ஆண்டவர் படி வளர்ப்பாரு, உனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், ₹1 சம்பாதிக்கலாம் அப்படின்னு தன் பெற்றோர்கள் தனக்கு ஒரு ஆறுதல் கூறுவார்கள். அதுதான்
இன்றும் கர்த்தர் நமக்கு அந்த ஆறுதலை ஒரு ஆதியாகமாகவும் அதை அந்தரங்கமாகவும் வைக்காமல் அதை உறுதியாகவும் உண்மையாகவும் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அதை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் நமக்காகத்தான் இந்த வார்த்தையை வசனத்தை வைத்திருக்கிறார். இது நமக்காகத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தேவனிடத்தில் விண்ணப்பப்பட வேண்டும் என்றுதான் இந்த வசனம் இங்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி நாம் இதை கேட்டதும் அறிந்தோம். 1:5 வரையும் படி. அதுக்கு என்னென்ன கட்டளை சொல்றாரு? அவர்களை துடைக்கவும் தன் கால்கள் இருந்த பாதையிலே சமாதானத்துடன் நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? கேளுங்க. முந்தினவராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து இடங்கொள் சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். கேட்டுக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் எப்படி இருக்கணுமா? சகோதரர்களாக இருக்க வேண்டும். நாம் உறுதி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உண்டாக்கினார் யார்? கர்த்தர் தானே. அவர் சொன்னார், நான் தானே. அவர் தான் இதையெல்லாம் உண்டாக்கினார், நாம் அல்ல. நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமானால், நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நாம் உதவியாக இருப்போம். ஒருவருக்கு ஒரு சகோதரன் கூப்பிடும் போது, சகோதரர் கூப்பிடும் போது மறுப்பு தெரிவிக்க கூடாது. அண்ணன் கூப்பிடுகிறான், இல்லை தம்பி அண்ணனை கூப்பிடுகிறான் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவியாளராக இருக்க வேண்டும். அப்படி நாம் நடந்து கொள்ளும் போது தேவன் மேல் பிரியப்படுவார். அத்தியா நம்ம படைத்த பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், நம் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். இந்த உலகத்தில் உதவி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையவே கிடையாது. எந்த காலத்தில் சொல்வார்கள், உதவி இல்லாத இடத்தில் ஒரு நாளும் உருப்படி ஆக முடியாது. அந்த காலத்தில் எனக்கு பெரிய சொல்லுவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உணர்ந்துட்டேன். நான் என்றால் அந்த உழைப்பு என்பது, அந்த பாடுகள் என்பது பயங்கரமானது. அது ஆனால் அதற்கு தேவன் துணை இல்லாவிட்டால் உண்மையிலேயே எதுவும். ஆனால் இந்த உலகத்தில் யார் உதவி இல்லை என்றாலும் தேவனுடைய உதவி நமக்கு முக்கியமாக தேவை. தேவனுடைய உதவிதான் நம்மை கடைசி வரை வாழ வைக்கும். என்றால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வருஷம் உட்கார்ந்து சொன்னா கூட சாட்சி முடியாது. எனக்கு அவ்வளவு சாட்சி இருக்கிறது. அந்த அளவுக்கு என்னுடைய பாடுகள் இருக்கிறது, என்னுடைய வேதனை இருக்கிறது, என்னுடைய கஷ்டங்கள் இருக்கிறது, என்னுடைய நோய்கள் இருக்கிறது, என் சோதனை இருக்கிறது என்றால் நான் அவ்வளவு அனுபவித்து வருகிறேன். எனக்கு விகரம் வந்து 4 வருடத்திலிருந்து எனக்கு சோதனை வந்தது. 4 வருடத்திலே எங்க அப்பா உடல்நிலை சரியில்லை. அவர் எனக்கு 4 வருடத்துல படுத்த படிக்கிறே எங்க அப்பா 6 மாசம் இருந்து இறந்துட்டார். அன்று முதல் இன்று வரையிலும் கூட நான் இதை சிந்தித்து வருகிறேன், யோசித்து வருகிறேன், பாடலை அனுபவித்து வருகிறேன். ஆனால் அந்த சாட்சியெல்லாம் முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் கேட்டால் கேட்கிறவர்கள் தண்ணி வராது, ரத்தம் வரும். என்றால் அந்த அளவுக்கு என்னுடைய கஷ்டமை நான் அனுபவித்து இருக்கிறேன். அது தேவனுடைய சித்தம் இருந்தது. என்றால் இவனை விட்டு விடக்கூடாது, இவன் நமக்கு தேவை என்றுதான் தேவன் என்னை இதுவரையிலும் அவ்வளவு பாடுகளிலும் சோதனைகளிலும் என்னை தப்பு வைத்து தாங்கி மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய பாதத்தை விடுபடி செய்தார். என்றால் நான் உலகத்தில் வாழ்ந்தவன், உலகத்தில் பிறந்தவன், உலகத்தாராக இருந்தவன், உலக காரியங்களில் முன் நிற்கிறவன். எங்கள் குடும்பத்திலும் எங்கள் பேர்களும் அப்படிதான். ஒரு கோயில் கட்டுவது என்பதால், ஒரு ஊரில் பொது காரியங்கள் செய்வது என்பதால் முன்னிறுவார்கள், முன் தலையிட்டு எங்களால் தான் செய்வார்கள். ஏன்னா எங்கள் பெரியவர்கள் தான் ஆதி காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊர்களில் கோயில் கட்டுறதும், ஊர்களில் தெரு ஒதுக்குறதும், ஊர்களில் ஒரு கவனம் வைக்கிறதும் எங்களால் தான் இருப்பாங்க. ஆனால் எங்களால் கவனம் மாட்டாங்க. அது மட்டும் மாதிரி எப்பவுமே எங்களால் யாருமே கவனம் இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு பட்டம் கட்டுவாங்க, அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி வைப்பாங்க, அவனும் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் ஆக்குவாங்க. ஆனா எங்க ஆளுங்க எங்க பரம்பரை இதுவரை யாருமே, எங்க அனந்தவி பரம்பரை இதுவரை கவனமாக பட்டம் ஏற்றுக்கிறது சரித்திரமே கிடையாது. ஏன்னா தீர்மானம் பண்ணுவாங்க, தீர்மானம் பண்ணி அடுத்தவங்க தான் உட்காரிக்குவாங்க, அவனுக்கு நல்ல புத்தி சொல்லுவாங்க, அவனுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த ஊருக்கு இப்படி நடக்கிற அப்படின்னா புத்திமதி சொல்லி அந்த ஊரை வாழ வைப்பாங்க. இதுதான் என்னுடைய பரம்பரை நடந்து வந்தது. அதான் கொண்டுதான் ஆண்டவர் இந்த சந்ததியை நாம் விடக்கூடாது, இது மக்களுக்காக பயன்படுகிற ஒரு சந்ததி என்றுதான் தெரிந்து கொண்டுதான் என்னை இந்த ஆலயத்தை நிறுத்தும்படி அவர் திட்டமிட்டிருந்தார். என்றால் நான் இந்த இடத்தில் வந்து அமரும் போது, நிற்கும் போது சாட்சி கொடுத்தார் கர்த்தர், என்னை அழைத்தார். ஆனால் நான் சேரவில்லை, நான் ஒதுங்கி நின்றேன். ஆனால் கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார். ஒரு குழந்தை பேச்சு கேட்கலாம், அதை அடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியே என்னை அடித்தார். அடித்தபடினால்தான் நான் தரமட்டமானேன். முதல் இந்த இடத்தில் நான் கால் வைத்த உடனே கொடுத்தது முதல் பலி என் பிள்ளை. என் பிள்ளை படித்திருந்தான் என்றால் அவன் படிப்பை இந்த ஜில்லாவில் யாரும் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு என் மகன் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு பாடத்தை ஒரு
பக்கத்தை 10 கேள்வி 20 கேள்வி இருக்குதுன்னா அந்த 20 கேள்வியும் ஒரே செகண்ட்ல அப்படி பார்த்துட்டு வருவான். கீழே இருந்து கம்ப்யூட்டர் பொம்மை பார்க்குற மாதிரி பார்ப்பான். கீழே வெளியே பார்த்துட்டு திரும்பி ஒரு புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கட 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 கட்டு படிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி படிச்ச புள்ளி நான் யாரும் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. அந்த பள்ளியில் இருக்கிற அந்த ஐயா டீச்சர் சொல்லுவாங்க, ஐயா இவனை ரொம்ப நாங்கள் நல்லா படிப்பான், இவனை நான் என்னுடைய வயசுல என்னுடைய திறமையில கூட நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி படிச்ச புள்ளி இவ்வளவு அழகா படிக்கிறான், இவன் பெரிய ஆளுவான், பெரிய கலெக்டரா வருவான்னு சொல்லி அந்த அம்மா வாய் திறந்து பாடுச்சு. அதே மாதிரி நான் அநேக இடத்துல போய் சாட்சிகளாக கணி கேட்பேன், சாஸ்திரம் பார்ப்பேன். எங்க போய் பார்த்தாலையும் என் மகன் கலெக்டர் தான் வருவான்னு சொல்லுவோம். படிப்புல நம்பர் 1 தான் வரும். எடுத்து அந்த திறந்த உடனே அந்த சாஸ்திரத்துல என் மகன் நம்பர் 1 தான் வரும். அப்படியேற்பட்ட மகனை நான் இழந்தேன். ஏனென்றால் தேவனுக்கு நான் தேவை என்பதால் தான் நான் இன்று அதை மறைக்காமல் விளக்கமாக சொல்கிறேன். என்னை அவர்கள் அடித்த அடி முதல் அடி என் பிள்ளையை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் அவன் வளர்ந்து பெரியவன் ஆகிவிட்டால் இந்த நிலைக்கு நான் வர முடியாது, கர்த்தருடைய வேதத்தில் அவனை தொட முடியாது, கர்த்தருக்கு நான் சேவை செய்ய முடியாது. அதை அவர் மனதில் உறுதிப்படுத்தி வைத்திருந்தபடியால்தான் முதல் நன்றாக படித்த பிள்ளையை பரிகணித்து கொண்டார். அன்று முதல் இன்று வரையிலும் எனக்கு அநேக சாட்சிகளை கொடுத்து இந்த கிராமத்தை இங்கு நிலைநிறுத்தவும் இந்த இடத்தில் ஆலயம் எழுப்பவும் அவர் வாக்குறுதி பண்ணியிருந்தார். அந்த வாக்குறுதி பிரகாரம் இந்த இடத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருந்து நான் பிரசங்கம் செய்கிறேன் என்றால் அது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயவு, இரக்கம், அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய அந்யோன்யத்தில் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இது என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. இதை போல நீங்களும் தேவனால் உண்டாகக்கூடிய எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் தேவனுக்கு இந்த வேதத்தின் வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். கேட்டுக்க. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை எடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இந்த பூமியில் நாம எவ்வளவு சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு சொந்தம் அல்ல. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் அந்த நம்முடைய ஜீவன் எங்க இருக்கும்? பரலோகத்தின் மேல் தான் நோக்கமாக இருக்கும். நாம் இந்த உலகத்தில் உலக காரியங்களுக்காக நம்ம இருதயத்தை எடுத்து கொடுத்தால் அந்த காரியங்களுக்காக தான் நம்ம மனசு போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நமக்கு ஞாபகமும் அவர் மேல் பசியும் தாகமாக உள்ளவர்களாக இருந்தோமானால் நமக்கு அவர் செய்ய வேண்டியது எல்லாம் தானாக செய்வார். நடக்கும். அந்த பொக்கிஷம் பரலோகத்தும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், இந்த உலகம் அல்ல. நாம் இரவும் பகலும் யார் மேல் தியானமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் மட்டுமே நாம் தியானமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1. எதற்காக இதை நாம் சொல்கிறோம் என்றால் யாரால் இது அழைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டவராகிய பவுலும் சகோதரராகிய இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவராகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவராகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் நம்மளுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் இருக்கிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யாரால? நம்ம ஆண்டவரால தான் இதெல்லாம் உண்டாகும். இந்த உலகத்தாரால நமக்கு உண்டாகாது. இந்த உலகம் நமக்கு கொடுக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பினால் மட்டுமே நமக்கு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகும், வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும். நாம் கர்த்தருக்கு அப்போஸ்தலராகும் பிள்ளைகளாக அதிகாரமும் உண்டாகும். இதுதான் தேவன் கொடுக்கிற உண்மையான உத்தமமான ஒரு பொக்கிஷம். இது அழியாதது என்றும் ஒழியாதது. இதை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அடுத்தது அதே வகையில் 27வது வசனம் 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்ம எதுக்கும் உதவா இருந்த நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்? அவருக்கு சித்தம் இருந்தது, அவருக்கு நோக்கம் இருந்தது. அதனால தான் நம்மை தெரிந்து கொண்டார். இல்லை என்றால் இந்த கிராமத்தில் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் என்றால் 100க்கு 100
இந்த அடியரை தெரிந்து கொண்ட நோக்கம் இந்த கிராமம் அழிந்து போகக்கூடாது என்பதுதான். தேவன் பேசினார் என்னோடு. நாங்கள் இந்த கிராமத்துக்கு பட்டா வாங்குவதற்கு தருமபுரி எல்லாம் லாரி எடுத்துலாம் போனாங்க. அன்னைக்கு கூட இதுக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடையாது. இடிக்கிற உடைக்கிற நோக்கத்துல தான் இருந்ததை தவிர இதுக்கு வாழ வைக்கிற நோக்கத்துல இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லா ஆர்வமும் வந்துச்சு. என்னாச்சு, பணந்தோப்பை இடிச்சு எடுத்துட்டு கூடுதல் முடிக்க எடுத்து காலி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறதாங்க. எங்க இந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸுகளில் போலீஸ் ஒரு பெரிய போலீஸ் லா கம்பெனி திட்டம் போட்டார்கள். 10 ஏக்கரா கணக்கு போட்டாங்க. அப்போ 9 ஏக்கரா இருக்குது, பக்கத்தில் 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு கணக்கு போட்டாங்க. அடுத்தது கணக்கு போட்டு பார்க்கும்போது மேலே 3 ஏக்கரா இருக்குது. என்ன நம்ம போட்டது 9 ஏக்கரா, ரோடு நமக்கு மெயின் ஆயிடுது, 13 ஏக்கரா 12 ஏக்கரா கிடைச்சிட்டு சொல்லி கவர்மெண்ட் அதிகாரிகள் திட்டம் போட்டு செய்தார்கள். திட்டம் போட்டு இந்த இடத்தை சர்வே பண்ணார்கள். சர்வே பண்ணி இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அன்றைக்கே போய் கேட்டேன். ஆனா இந்த ஊருக்கு நினைக்கிறேன் எதுவுமே கண்டுக்கல. என்னமோ ஒண்டிய தனியா வண்டி அடிச்சாடு அவங்க போட்டு கண்டுக்காம இருந்தாங்க. அன்னைக்கு நான் போய் பிடி ஆஃபீஸில் கேட்டேன், என்னங்க எல்லாம் எதுவும் அதான் பார்த்தீங்க செஞ்சீங்க, அதுக்கு எதுவும் பண்ணி பண்ணீங்க கவர்மெண்ட் ஆயிடுச்சு, என்னட்டுங்க எங்களுக்கு பட்டா கொடுக்குறீங்களா அப்படிதான் நான் இப்போ கேட்டேன். அவன் சொல்றான், உங்களுக்கு பட்டா கொடுக்குறது அளக்கல, அங்கே போலீஸ் ஆஃபீஸர் கட்ட போறாங்க, ஏன்னா எங்களுக்கு 12 ஏக்கரா தேவை, அதுக்காக நாங்கள் வந்து அளந்துட்டுங்க கெச்சி போட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் யோசித்து பண்ணேன், ஆண்டவனே இது என்ன, இது சிந்தனை, இது எதுக்கு, இது இந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு உட்காந்து முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை கிடைக்காத தரிசனம் கொடுத்தாரு. மகனே, இது உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், இதை நான் விட மாட்டேன், இதை இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யோசனை பண்ணேன், என்னடா இது திடீர்னு இப்படி சொல்றாரு ஆண்டவர் சொல்லிட்டு யாரும் சிந்திச்சு திருப்பி உட்காந்து அளந்தேன். அண்டரே இருக்குது, இது என்ன விளக்கம் தெரியல, இந்த ஊரே போயிடாட்டுக்குது, நாங்கள் இப்போதான் இந்த ஊருக்கு புதுசாக வந்துக்கிறோங்க, நாங்கள் புதுசாக தான் வந்துக்கிறோங்க, நம்ம இது நம்ம போய் எனக்கு யாரும் அறிமுகம் அந்த ஊருக்கு சொன்னால் ஊருக்கு கேட்க மாட்டாங்க, ஊருக்குலாம் நம்ம ஆளுங்க, இந்த திருமணம்லாம் வேற ஆளுங்க, இவங்க யாரும் நம்ம பேசி யார் போய் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வறுமைப்பட்டு அழுந்தேன். அழும்போது தான் ஆண்டவர் எடுத்து பேசினார், மகனே நீ கவலைப்படாத, இதை நான் நிலத்தேர்த்துறேன் அப்படின்னாரு. ஐயா எப்படியா எந்த வகையை நிறுத்தவில்லை, நான் உங்களுக்கு ஒரு வேலை வைக்கிறோம், இது செய் அப்படின்னாரு. என்னையா சொல்றீங்க, அதுவும் எப்படி வராரு தெரியுமா, ஏசப்பா ரூபத்தில் வரல, என்னுடைய பாஸ்டர் டானியல் பாஸ்டர் ரூபத்தில் வராரு. என்ன என் பாஸ்டர் வந்து எடுத்து சொல்றாரு, பிரதர் நீ இந்த இடத்த வாங்கணும், என்ன சொல்றாரு, இந்த இடத்த வாங்கணும். ஐயா எனக்கு தகுதி இல்லையா, அவ்வளோ வசதி இல்லையா, அவ்வளோ காசு பணம் இல்லையா அப்படின்னு பேசுறேன். அவர் சொல்றாரு, பிரதர் நீ வாங்கி ஆகணும், இந்த இடத்த வாங்கின மட்டும்தான் இந்த இடத்துல நிலையான ஒரு வாழ்க்கை நீ வாழ முடியும், நீ நிற்க முடியும் அப்படின்றாரு. என்னையா உங்க பாட்டு சொல்லி பண்ணிக்கிறீங்க, நான் எங்கேயா வாங்குறேன், நான் ஒரு தள்ளுவண்டி போட்டுக்கிறேன், ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் என் குடும்பம் நடத்த என்னால் முடியல, எந்த நிலையா இதை செய்யறதுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது பார்த்தாரு, இல்லை நீ எனக்கு வாங்கி ஆகணும். ஐயா நீ இப்படி சொல்லிட்டு எனக்கு அதுக்குள்ள ஞாபகம் வந்துச்சு, இவருக்கு இந்த நேரத்துக்காரரும் இருக்கும் சண்டை பார்ப்போம், ஆனால் பேச மாட்டேன் 2 பேருமே. அப்போ ஐயா அவருக்கு என் கூட பேச மாட்டேன், அவர் நான் பேச மாட்டேன், நீ சொல்ற வேலை நடக்காது, சொல்றேன் நீ சொல்ற வேலை நடக்காது, அது ஆகிற வேலை இல்லை ஐயா, நான் கேட்க மாட்டேன், நான் அவர் அனுசரிச்சு வந்து வாங்குறேன். உடனே நான் சொல்றேன், அவரை உங்கள்கிட்ட அனுசரிச்சு வாங்கியா ஐயா, அவர் பேசலையா, ஓ உங்கள்கிட்ட பேச நிற்கிறேன், வர வைக்கிறேன், வாங்குறே இங்க வாங்கி ஆகணும் நீ அப்படின்றாரு. சரிங்க ஐயா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அப்படி வந்துட்டா வாங்குறீங்க, உங்களுக்கு சொன்னது ஒண்ணுதான், பாஸ்டர் இல்லை யாரும் இல்லை, அப்படி அலையதி முடிச்சுட்டேன். ஏன்னா திடீர்னு பாசிங்க மறைஞ்சிட்டாரு, என்ன ஆயிட்டாரு சொல்லி எழுந்து உட்காந்து பார்த்தா வெடிகாலம் 5 மணி, பொழுது எழுந்து 5 மணி. சரி இது ஆண்டவர் பேசுன நேரம், விடிய காலம், கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நான் இருக்கிற வேலையை பார்த்தேன். சரக்கு போட்டால் கடை தரைக்கு ரோடுக்கு போயிடும். ஆனால் அன்னைக்கு போய் மைக்கானால வராவது நாள் ரோடு கடை கடையாணி வந்துட்டார். யாரு, முருகனாங்கப்பா கடையான வந்து பக்கம் உட்காந்தாரு. உட்காந்து இல்லையா பிடிச்சிட்டு கூடியாண்ட நான் முடியாது, நான் இது நம்ம கூட பேசாத ஆளு பேசுறாரு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ நம்ம கண்ட கனவு பலிக்குது, வராரு கண்டு வாப்பாட்டாரு, மிச்சர் போட்டுட்டாரு. கடை வச்சுக்கிறது மிச்சர் கொடுக்குறதா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு மிச்சர் போட்டு கொடுத்தாரு. மிச்சர் போட்டு ஒரு வாய் தின்னுட்டு உடனே அவரே பேச ஆரம்பிச்சார். தின்னு ஏன் கடைக்கு வந்தால் பேச கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் பேச கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் கடைக்கு வந்து கூட பேசல, என்ன நீ பேசலை நானும் பேசலை, நீ மிச்சர் கட்டுற கொடுத்தாருண்ணா, இல்லை உங்கள்கிட்ட தான் ஒரு வேலையை வந்தேன். அந்த மிச்சர் திருவேல அவரு ஒரே வாய் தான் தின்னாரு, கையை வச்சுன்னு
உங்கள்கிட்ட ஒரு வேலையை வாங்க நான் அப்படின்னாரு. என்ன என்கிட்ட வேலை போய் நான் என்ன உங்களுக்கு என்ன கேட்குறீங்க வேலை அப்படின்னு. இல்லை முக்கியமான வேலை இருக்குதுன்னாரு. என்னங்க சொல்ற மாமா அப்படின்னு. என்னம்மா சொல்ற வேலை? எந்த வேலை இருக்குது? எந்த வேலையுமே கிடையாது உனக்கு இருக்கு அப்படின்னு. இல்லை நீ இங்கிட்டு வரோம் உனக்கு தாவ கொடுத்துட்றேன் நீ வச்சுக்கோ உனக்கு எவ்வளோ வேணும் கேள்வி. அதுக்கு அப்போதான் மனசு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. உடனே ஆண்டவர் சொல்றது ஓ நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. சிலுத்து அப்படியே நிற்கிறோம் அந்த இடத்துல. அப்பதான் சரி எவ்வளோ கேட்குறாரு. கோயிலேருந்து கட்டினா இவரு நம்ம இடத்த சொன்னாரு வார்த்தை சொன்னாரு. இந்த வார்த்தை ஒரு 30 அடி நேரம் அகலம் கொடுத்துட்டு போதும் அதுக்கு மேலே காசு கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். 30 அடின்னா என்னத்துக்குனாரு. அதுக்கு நடக்கக்கூடிய காரியம் நடக்கணும் அதுக்காக தான் இங்கே எல்லா காரியம் நடந்துருக்குது. நீ அது 30 அடி கொடு அப்படின்னா. சரி அதுக்கு காசு எவ்வளோ ஆகணும் காசு ஆகணும்னாரு. எவ்வளோ ஆகும்னு சொன்னேன். ஏன்னா இதனால அதிகமாக இந்த நேரம்லாம் காசு கொடுத்து அதிகமாக அகலமாக வாங்க முடியாது. சீக்கிரமாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி 30 அடி கேட்டேன். ஓன் சொல்லிட்டு வந்தார். சரி வேலை சொல்லணும் 15,000 வேலை சொன்னார். அப்படியேப்பா நானே இந்த தேர்தல் வாங்க நடக்குது அது நடக்கிற இல்லை நீ வேலையை பாரு அப்படின்னு. இன்னும் அவ்வளோதான் நீ வச்சுக்கிட்டாரு. ஏன் நீ கேட்கறது நான் பாதி கேட்டேன் நீ போக வரதா உனக்கு என்ன கேஸ் சொல்லிக்கிற நீ இவ்வளோ வேலை சொல்கிறேன் நான் என்னது அவன் கொடுத்து இந்த கரும்பு பூமிக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நீ எவ்வளோக்கே வச்சுக்கிறேன் நான் எடுத்து 5,000 கொடுக்கணும். ஏன்னா 10,000 தேவை போட்டு கேட்கலாம் 5,000 கேட்குறேன். ஏப்பா அனாமத்த இடத்துக்கு போய் இவ்வளோ கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். சரி அதெல்லாம் ஆகாது 10,000 கொடுக்குறாரு. நீ அதெல்லாம் நான் செஞ்சு போது நெய் கேட்குற என்னாலாம் முடியாது என்னால் அவனை தான் கொடுக்க முடியும் அப்படின்னா. ஓ ஏன் அந்த மாதிரி எனக்கு சதாய்க்கிறேன் எனக்கு கொஞ்சம் படம் தொலைக்குது சரி சேர்த்து கொடுங்க பார் நான் நல்லா கொடுக்க பாருல எனக்கு என்ன பண்ணுறது சொல்லி அதை சொல்லித்தரேன் அப்படின்னா. இல்லை நீ சேர்த்து கொடுக்குறாரு. சரி நீ இவ்வளோ பேர் எடுத்தால இன்னும் 1,500 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு 6,500 ரூபாய்க்கு இந்த இடத்த பேசி முடிச்சு. பேசி முடிச்சு கடையில் நேரத்துக்கு 50 ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு. அந்த 50 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தேன். அட்வான்ஸாக கொடுத்ததும் வாங்கிக்கினேன். எத்தனை நாள் டைம் வேணும் ஒரு 5 நாள் டைம் கொடு செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து நான் தரிசனம் கொடுத்தாரு வந்து சொல்லிட்டாரு நீ ஒரு கிழமை வருதுன்னு. சரி அவர் கொடுப்பாருன்ற தைரியத்தில் 15 நாள் வாய்தை கேட்டேன். 15 நாள் வாய்தை கேட்ட உடனே அவரு அந்த 50 ரூபாய் வாங்கி போயிட்டார் வந்துட்டார். ஆனால் ஒரு 2 நாள் தான் அந்த 15 நாள் வாய்தை கேட்டவனுக்கு 2 நாளில் ஊடு தேடி வருது காசு. எவ்வளோ 10,000 ரூபாயை எங்கள் மிச்சமாக தாளாப்பிள்ளை சீட்டு எடுத்துட்டு ஓடியாரான். குழந்தை அந்த காசு என் கையில் கொடுக்குறான். ஏன் முருகன்னா இந்த காசு நீ பத்திரமா வச்சுக்கோ என் கையில் செலவாயிடும் எங்கிட்ட அவனுக்கு கூட காசு சேரணும் சீட்டு எடுத்துட்டு நான் அப்படின்னா. ஓ சீட்டு எடுத்துட்டு காசா சரி திடீர்னு கேட்ட எவ்வளோ கொடுக்குறதுன்னா நீ எப்பயானா கொடு அப்படின்னா. இப்படிதான் சொல்லுவீங்க அப்புறம் ஊற்று மட்டும் கேட்பீங்க என்னால் முடியாதுடா. இல்லை நீ வச்சுக்க செலவு பண்ணிக்க என்ன பண்ணிக்க உனக்கு தேவைக்கும் போது நான் எனக்கு தேவைப்படும் போது ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வாயிலே அந்த வார்த்தை வந்துச்சு. வாங்கினோன்னா உடனே அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டேன். அன்றைக்கே வைக்கிறேன்னு கூப்பிட்டு அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டேன். அன்னிலேருந்து அந்த காசு அந்த குறைஞ்ச காசு எவ்வளோ சீக்கிரம் எடுத்து எனக்கே தெரியல. அதுக்கு முன்னே 50 ரூபாய் 40 ரூபாய் 60 ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகும் கடையில். ஆனால் அந்த காசை என்னைக்கு கையில் வாங்கணும் அன்னிலேருந்து 100 150 200 வியாபாரம் ஆகும். அண்ணோட 100 ரூபாய் அண்ணோட 100 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து வந்து அந்த காசோட சேர்ந்து வச்சுட்டேன். கரெக்டாக அவன் காசு சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த காசை எப்படி கொடுக்கணும்னு தெரியல. நானே கூப்பிட்டு இந்த காசு எடுத்துட்டு போடுவாங்க. இல்லை உங்க அப்போ திருப்பி 2 மாதம் என்கிட்ட தான் இருந்துச்சு அந்த காசு. அதுக்கு மேலே வந்து அந்த காசு அவன் ஏதோ ஒரு தேவைக்கு வாங்கிட்டு போனோம். ஏன்னா அப்படி அற்புதங்களை செஞ்சவர் தான் ஆண்டவன். இந்த இடத்துக்கு முதல் தலை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த என்னுடைய பலத்தினாலும் அல்ல என்னுடைய தைரியத்தினாலும் என்னுடைய திறமையினாலும் இல்லை. இந்த இடம் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அது நிறைவேறிச்சு. இன்னைக்கு பாரு அந்த நாள்லேருந்து எல்லாருக்கும் சொன்னேன் யாரும் இந்த வேலையை எடுத்து செய்யலை. என் மக்கமாரும் செய்யலை யாரும் செய்யலை. என் பாஸ்டருக்கு சொன்னேன் அவரும் செய்யலை. அமெரிக்கா பாஸ்டர் வந்தார் அவருக்கும் சொன்னோம் அவரும் செய்யலை. ஆனால் கர்த்தர் என்ன கொண்டு இதை செய்யணும்னு ஒரு தீர்மானம் வச்சிருந்தாரு. இன்னைக்கு இந்த வேலை நானே இதையெல்லாம் எடுத்து ஸ்டிப்படுத்தி செஞ்சு முடிச்சுட்டேன். ஆனால் இதனால கர்த்தர் வச்சிருந்த சித்தத்துல சில உதவிகள் இருக்கு. கர்த்தர் அனுப்பினார் நல்ல காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு இந்த சேனல் நடந்துக்குன்னா அது கர்த்தர் அனுப்பின உதவிதான். இது பாரு இந்த லைட்டிங் இருக்குன்னு சொன்னா அது கர்த்தர் அனுப்பின உதவிதான். இது மோல்டு போடும்போது சில காரியங்களை சில பேர் 1000 2000 கொடுத்து உதவி பண்ணாங்க. அதுவும் கர்த்தர் செஞ்ச உதவிதான். பாரு இதெல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டு சாட்சியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் தேவன் நீ ஒரு சாட்சியாக அறிவிக்க வேணும். ஏன்னா அறிவித்தால் மட்டுமே
நான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை என்பது இல்லை என்றால் மறைத்து வச்சு நானே செஞ்சேன்னு சொல்றது சர்வசாதாரணமா கிடையாது. இது அவர் போட்ட திட்டம், அவர் செஞ்ச உதவி. இதை நான் மறக்காமல் இதை ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அடுத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களை. ஏசாயா 59:1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் ரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டுவிரியலின் முட்டைகளை அடைக்காத்து சிறந்தையின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். கேட்டுக்கா பத்தியா? இந்த விஷப்பூச்சிகளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு விஷப்பூச்சிகளோட நாம சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்யற காரியங்களோடு நம்ம செய்யும் போது நாம் என்ன ஆகும்? சாகணும், தவிர போய் மேல வாழ முடியாது. பத்தியா? ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக இந்த வார்த்தையை வசனத்தை கொடுக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? பயந்து இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், பொய்யை மறந்து மெய்யை கைப்பிடிக்க வேண்டும். அப்படி வாழ்வோமானால் மாத்திரம்தான், அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்ம இப்படி நல்ல வழியில் நடத்தவும், நல்ல வார்த்தையை நமக்கு கொடுக்கவும், நல்ல சத்தியத்தை நாம் பேசவும், சத்தியத்திலே நாம் நடத்துக்கவும், சத்தியத்தை காத்துக்கொள்ளவுமே இதை நமக்கு தேவன் அருளினார் என்று நான் உங்கள் அனைவருக்கும் இதை நான் விவரிக்கிறேன். 1 யோவான் 1:9 தொடர்பார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கேட்டுக்கோ, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கேட்டுக்கா, எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அநியாயத்தையும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராகவும் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார். நாம் உத்தமன் என்று நாம் இந்த பூமியில் இல்லை. நாம் பாவிகள், நாம் அநேக பாவங்களை செய்தவர்கள். நாம் இந்த பாவம் என்றால் பேசுவது மட்டும் பாவம் அல்ல, ஒருவரை கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதே பாவம். மீறுதல், வார்த்தைகள், தாய் தகப்பனுக்கு மீறுதல், அண்ணன் தம்பிக்கு மீறுதல், ஜனங்களுக்கு மீறுதல், இப்படி ஒருவர் வார்த்தைகளை ஒருவர் மீறி தவறான பாதைகளை ஒருவர் நில சொன்னா அவன் கெட்டதா பேசுறது, கெட்டதுதான் அதை நல்லதா எடுத்துக்கிறது, இதுதான் நம்முடைய மீறுதல். நாம் அதையெல்லாம் தவிர்ப்போமானால், நாம் தவிர்த்து தேவனிடத்தில் விண்ணப்பம் போடுவோமானால் அவர் எல்லாம் நமக்கு சுத்திகரித்து மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு அழகாக இந்த வசனம் சொல்றது பாத்தியா? மீண்டும் திரும்பி அதே எப்படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் கேட்டுக்கோ, நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்கு இராது. கேட்டுக்கிறியா? நாம் ஓகே, நான் ஒத்தமன், நான் பொய்யே பேசுறதில்ல, நான் மெய்தான் பேசுறது அப்படின்னு நாம நம்மளை தானே உயர்த்திக்கிறோங்களா? அது செல்லாத காரியம். எவ்வளவு சொல்ற? இதுதான் கடவுள் நம்ம அறிந்து வைத்திருக்கோம். ஏன்னா வசனம் சொல்றது, நீங்களோ உலகத்தை காண்பீர்கள், நான் உன் உள்ளத்தை காண்பேன். யாரு? நம்ம ஆண்டவர் நம்ம உள்ளத்தை பார்க்கிறவர். நம்ம என்ன நினைக்கிறதுன்றது அவருக்கு தெரியும். அதான் அவர் என்ன நம்ம செய்யறது அவருக்கு தெரியும். அதான் முன்கூட்டியே நம்ம அறிந்திருக்கிறார், நம்மை கண்டு கொண்டிருக்கிறார், நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் போட வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள். இதை நாம் தினமும் யோசிப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம், கர்த்தரிடத்தில் விசுவாசம் கொள்ளுவோம். அடுத்தது 1 கொரிந்தியர் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்
இருக்கும்படிக்கு கேட்டுக்கா. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றம் முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். கேட்டுக்கோ பத்தியா, எவ்வளவு அழகாக இந்த வசனம் நமக்கு நிரூபிக்கிறது என்று கொஞ்சம் தெளிவாக சிந்திச்சு நாம் செயல்படணும். இது நம்முடைய தீர்மானத்தினால் ஆனது அல்ல, தேவனுடைய தீர்மானத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட வசனங்கள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார், வாஞ்சிக்கிறார். இதை நமக்கு தெளிவாக கூறுகிறார். நாம் இதை தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள் நிலைத்து இருப்போமானால் இதை என்றென்றும் நிலைத்திருப்போம். லூக்கா 13:25. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் நம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், குடும்பக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். இந்த வசனத்தை எவ்வளவு அழகாக நமக்கு கொண்டிருக்கார் பத்தியா. ஆண்டவருடைய வருகையில் நம்மை அவர் கண்டு கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன மீண்டும் திருப்பி அங்கிருந்து படி ஃபர்ஸ்ட் படி. 25 இருந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எப்படி சொல்றாங்க, எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். இது நடக்க போற ஒரு காரியம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை தியானிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவர் வரும்போது அவருடைய கதவு பூட்டப்படும், பரலோகத்தின் கதவு பூட்டப்படும். அப்பொழுது நம்ம ஓடி போய் இந்த கதவு பூட்டிட்டு போது ஐயா தர நான் உள்ள கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னா திறக்க மாட்டேன். அர்த்தம் சொல்றாரு பாரு, திறக்க மாட்டேன், நீ யாரோன்னு சொல்லுவேன். எவ்வளவு சொல்றது பத்தியா, நீ யாரோன்னு சொல்லுவேன். ஆனா நாம் அப்படி நீதியா நடந்துக்கலாம், நமக்குன்னு வாசல் திறந்தே இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இன்று சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும், சிறியோராக இருந்தாலும், பெரியோராக இருந்தாலும், வயது ஒருத்தராக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தமமும் நீதியுமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் பிச்சைக்காரராக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கோழையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேவனிடத்தில் கம்பீரம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்துகளாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடைசி வேண்டுதல். உங்களுக்கு அனைவரையும் நான் உலகத்தில் இதை என்னுடைய வேண்டுதலாகவும் இதை என்னுடைய வற்புறுத்தலாகவும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது என்னுடைய கடமை, இதை நான் சொல்லியாக வேண்டும். தேவன் எனக்கு அறிவித்திருக்கிறார், தேவன் என்னிடத்தில் பேசியிருக்கிறார், தேவன் என்னை பரலோகத்துக்கு அழைத்து போயிருக்கிறார், அந்த ராஜ்யத்தை காமித்திருக்கிறார். அது இங்கு என்ன வசனம் சொல்றதோ அந்த வசனத்தைப்படி பூட்டப்பட்ட கதவு, அது ஊசி முனை போல் உள்ளது. நாம் அங்க போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். நாம் தாராளமாக போக வேண்டும் என்றால் இங்கு நாம் தாராளமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நாம் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும், இயேசுவுடைய வருகையை நாம் பார்க்க முடியும் என்று நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லி நான் நன்றியை வேறெடுக்கிறேன்.